ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 21ஆம் நாள் தொடக்கம். ஆனால் ரூபம் எதற்கு? சப்தம் இன்னதென்று தெரிய ஏற்படுத்தியுள்ள கோடுகளுக்காகும். அகாரத்திற்கு எத்தனை ரூபம் உண்டு? உலகில் எத்தனை பாஷைகள் இருக்கின்றனவோ அத்தனை கோடுகளான ரூபங்கள் இருக்கின்றன. அப்பொழுது அந்த அகாரம் எனப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஒரே சப்தம் இல்லாமல் வெவ்வேறு சப்தம் சொல்லுவதுண்டோ? இல்லை. அகர கோடுகளுக்கெல்லாம் ஒரே சப்தம் இல்லாமல் வெவ்வேறு இல்லை. ஆனால் எழுத்துக்கள் எல்லாம் பலவிதத்தில் இருக்கின்றன. நீர் முன் 51 அக்ஷரங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறீர் அல்லவா? தவிர எத்தனை பாஷைகள் உண்டோ அவைகளுக்கெல்லாம் தனித்தனியான எழுத்துக்கள் இருக்கின்றதாகவும் சொல்லுகின்றீர் அல்லவா? அப்படி ஆலோசிக்கும் பொழுது இந்த உலகில் 51க்கு அதிகமான பாஷைகள் இருக்கின்றன. அந்த பாஷைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வித எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்பொழுது அகாரம் மாத்திரம் 51க்கும் அதிகமான அகார எழுத்துக்கள் உண்டு. ஆகையினால் அக்ஷரம் என்று சொல்லுகிறது நீர் மேல் சொன்னதின் எவ்வளவோ அதிகமான எண்ணிக்கை உண்டாகிறது அல்லவா? அதுவும் தவிர ஆ என்கிற எழுத்திற்கு சப்தம் இருக்கிறதாக நீரே சொன்னீர் அல்லவா? இதோ பாருங்கள், நம்முடைய 2 கைகளையும் என்ன செய்திருக்கிறோம்? 2 கைகளையும் ஒன்றாய் சேர்த்து கும்பிடுவது போல் கூப்பி இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் நம்முடைய கைகளை என்ன செய்திருக்கிறோம்? கைகளை திறந்து ஒன்றுக்கொன்று வேறுபடாமல் விரித்து பிடித்திருக்கின்றீர்கள். இது எந்த பிரகாரத்தில் இருக்கின்றது? அது திறந்து அகார ரீதியில் இருக்கிறது. இதற்கு சப்தம் உண்டாயிற்றோ? இல்லை. ஆனால் இதோ பாரும், இப்பொழுது நம்முடைய வாய் எப்படி இருக்கின்றது? மூடி இருக்கின்றது. இதற்கு அகாரம் என்று சொல்லக்கூடுமோ? சொல்லக்கூடாது. இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கின்றோம்? இப்பொழுது வாய் திறந்திருப்பதால் அகார ரீதியில் இருக்கிறது. அதற்கு என்ன சொல்ல வேண்டியது? அகாரம் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அகாரத்திற்கு சப்தம் உண்டோ? இல்லை. அதனால் சப்தம் என்பது உண்டாக்குகிறதோ அல்லது தானே உண்டாகிறதோ? உண்டாக்குகிறது. அப்பொழுது உண்டாக்குகிறது நாசமுள்ளதோ நாசமில்லாததோ? நாசமுள்ளது. ஆ என்கிற சப்தத்தை உண்டாக்கும் பொழுது நமது உள்ளில் இருக்கிற ஜீவன் உள்ளில் அடங்குகின்றதோ அல்லது வெளியில் போகின்றதோ? வெளியில் போகின்றது. அவ்விதமே நாம் ஒவ்வொரு சப்தமும் உண்டாக்கி நம் உள்ளில் இருக்கும் ஜீவனெல்லாம் வெளியில் போய் நாளடைவில் தீர்ந்து விடுகிறது. அச்சமயம் என்ன சம்பவிக்கிறது? செத்து போகிறோம். அப்பொழுது நாசம் உள்ளதையோ நாசம் இல்லாததையோ எதையாகும் அபியசிக்கின்றது? நாசம் உள்ளதைத்தான். அதனால் தன்னைத்தான் அப்பியசிக்கின்றதுவே அக்ஷரப்பியாசம். அது தானாகும். வித்யாபியாசம். முன் அத்தியாயத்தில் வித்தை என்பது அக்ஷரமாகும் என்றும் அக்ஷரம் என்பது தானே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனதினால் வித்தையாய் தானாய் இருக்கிற வஸ்துவை அப்பியசிக்க வேண்டும். அப்பொழுது நாசரகிதர் ஆகின்றோம். அவ்விதம் நசிக்காமல் இருப்பதற்கு வேண்டியாகும் அக்ஷரப்பியாசம் செய்ய வேண்டியது. நீங்கள் இப்பொழுது சொன்ன அகாரம் முதலியவைகளுக்கெல்லாம் நசிக்கின்றதாகும்.
அப்பொழுது அதற்கு அட்சரம் என்று சொல்வதற்கு இடமுண்டோ? இல்லை. சப்தம் உண்டாக்கி நசிக்கின்றதற்கு என்ன சொல்ல வேண்டியது? அட்சரம் என்று சொல்வதற்கு இடமுண்டா? இல்லை. ஆனால் நீங்கள் அட்சரத்தை அப்பியசிப்பதுண்டா? அப்பியசிப்பதில்லை. அட்சரத்தை அப்பியசிக்காவிடில் பொருள் கிடைக்குமோ? கிடைக்காது. பொருள் கிடைக்காத போது பொருள் தெரியுமோ? தெரியாது. தவிர உங்களுடைய லௌகீக பொருள்களாகிய தனங்களை பத்திரப்படுத்துவது உள்ளிலோ வெளியிலோ? உள்ளில்தான். இவ்வண்ணமேதான் பொருள் உள்ளில் இருக்கிறது. உள்ளில் எந்த இடத்தில் என்றால் தாதுவிலாகும். தாதுவில் இருக்கிற பொருளை தெரிய வேண்டுமானால் அட்சராபியாசம் செய்ய வேண்டும். அட்சரம் அப்பியசிக்காவிடில் தாது உணர்வதற்கு முடியுமா? முடியாது. தாது என்று சொல்லுகிறது ஓலையிலோ காகிதத்திலோ அல்லது அவனவனிலோ உள்ளது? அவனவனில் ஆகும். அவனவனில் இருக்கின்ற தாதுவிற்கு உணர்வில்லாதிருந்தால் பொருள் கிடைக்குமோ? கிடைக்கிறதில்லை. ஆனதினால் அட்சரமாய் நாசரகிதமாய் இருக்கின்ற வஸ்துவை அப்பியசித்தால் மாத்திரமே தாதுவிற்கு உணர்வு உண்டாகி பொருள் கிடைக்கிறது. அகரம் முதலிய கோடுகளையே அட்சரம் என்று சொல்லி அப்பியசித்தால் அனர்த்தமாகி, அதாவது பொருளில்லாமலாகி தாது நசித்து உணர்வில்லாமலாய் தீருகிறது. அதனால் பொருளும் கிடைக்கிறதில்லை. உலகத்தில் ஏதொரு அர்த்தம், அதாவது பொருள் நாம் எண்ணி இருக்கின்றோமோ அவை முழுவதும் தவறுதலாகும். சரியாயிருக்கிற பொருளை நமக்கு அறிய வேண்டுமானால் மேன் சொன்ன கோடுகளுக்குள்ள சப்தங்கள் எங்கிருந்து உட்பவிக்கின்றதோ அங்கேதான் பார்த்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சரியாயிருக்கின்ற தத்துவத்தை கிரகிக்கலாகும். அது எவ்விதமென்றால், இது ஒரு காகிதம். இதற்கு அகம் புறம், அதாவது உள் வெளி இருக்கிறதென்றாலும் இதன் மேல் பாகத்திற்கு அகம் புறம் உண்டோ? இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் இந்த காகிதத்தில் என்ன செய்திருக்கிறோம்? அரை வட்டம், அதாவது அர்த்த சந்திரனை போல் ஒரு வட்டம் வரைந்திருக்கின்றீர்கள். இந்த வட்டம் வரைந்ததில் என்ன உண்டாயிற்று? உள்ளும் வெளியும் உண்டாயின. அதற்கு காரணம் என்ன? மேல் பிரகாரம் உள்ள அரை வட்டம் வரைந்ததினால். அப்படி வரையாவிடின் உள்ளும் வெளியும் உண்டாகுமோ? உண்டாகிறதில்லை. அப்பொழுது முதலில் உள்ளோ வெளியோ உண்டானது? உள்தான் முதலில் உண்டானது. உள் இல்லை என்றால் வெளி இருக்குமோ? இருக்காது. ஆனால் உள்ளோ வெளியோ பெரியது? வெளியாகும் பெரியது. ஆனால் உள் ரொம்பவும் சிறியதும் வெளி மிகவும் பெரியதுமாகின்றது. அப்பொழுது சிறியதிலிருந்துதான் மிகவும் பெரியது உண்டாகின்றது. அது எப்படி எனில், ஒரு வித்தோ மரமோ பெரியது? மரம்தான் பெரியது. வித்து இல்லை என்றால் மரம் உண்டாகுமோ? உண்டாகாது. அப்பொழுது மிக பெரியதாயுள்ள மரத்தினுடைய அஸ்திவாரம் எது? வித்து. இதே பிரகாரத்தில்தான் மிக பெரியதாய் வெளியில் இருக்கிற உலகம் எவ்வளவோ சிறியதாகிய தன்னுள் இருந்தாகும் உண்டானது. ஆகையினால் உள்தான் முதலில் உண்டானது. அதற்கு உதாரணம், குயவன் மண்ணை சுத்தம் செய்து அந்த மண்ணை ஒரு உருண்டையாக்கி உருட்டி வைக்கின்றான். அப்பொழுது அந்த மண் உருண்டைக்கு உள் என்றோ வெளி என்றோ இருக்குமா? இல்லை. என்ன காரணம்? அந்த மண்ணை குழைத்து சேர்த்து உருண்டை வடிவாய் உருட்டி வைத்ததினால். பிறகு அந்த மண் உருண்டையை அவன் ஒரு சக்கரத்தின் மேல் வைத்து என்ன செய்கின்றான்? அவன் அச்சக்கரத்தை சுற்றிவிட்டு அந்த மண் உருண்டையை கொண்டு ஒரு பாத்திரத்தை உண்டாக்குகின்றான். அதை எவ்விதத்தில் உண்டாக்குகிறான்? அந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த மண் உருண்டையின் மேல் தன்னுடைய 2 கைகளின் பெரு விரல்களையும் வைத்து குழியாக்கி உள் உண்டாக்குகிறான். அப்பொழுது முதலில் உண்டாகிறது எது? உள். நன்று. நாளைக்கு தொடருவோமா?
ஆத்ம வணக்கம்.